திருமிகு காளியம்மாள் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு 4 ஆண்டு காலம் ஒரு தமிழர் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த போது எல்லாம் சொன்னாங்க, நாற்று நட்டவனுக்கு நாட்டு நடப்பு என்னங்க தெரிய போகுது என்று சொன்னாங்க. உண்மையில் சொல்ல போனால் இங்கு பேசி அமர்ந்திருக்கக்கூடியவர்களில் எனக்கு தெரிந்து அனைவரும் எங்கள் அண்ணன் போஸ் வெங்கட்டை தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பலம் சேர்த்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஒரு விவசாயி ஆள வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரி சொன்னார். அதே தான் நாங்கள் சொல்றோம். ஒரு விவசாயி ஐயா எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஒரு மக்கள் மீதான ஆற்றல் யாருக்கும் வந்ததில்லை. ஐயா உங்களுக்கு முன்னால் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு முன்னால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் 3 நாட்கள் காத்திருந்து இவர் எம் பிரச்சனை தீர்ப்பார் என்ற கூட்டம் பன்மடங்கும் வந்தது. அவரும் சேர்ந்து பேசினார். கூடுதலாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணனும் பேசினார்கள். அண்ணன் ஜீவ சகாப்தம் அண்ணன் மொத்தமாக திராவிட கட்சிகள் என்று பேசினார். எனக்கு ரொம்ப வருத்தம்னு, நீங்கள் எங்கள் அண்ணன் போஸ் வெங்கட்டை வச்சுக்கிட்டு பந்தலு கிந்தலுலாம் பேசாதீங்கன்னா அது ரொம்ப வருத்தத்தை தருகிறது. எல்லோருக்கும் இங்கே ஒரு இது இருக்குது, திமுகவை வீழ்த்த வேண்டும். ஆம், திமுகவை வீழ்த்த வேண்டும். எப்படி வீழ்த்த வேண்டும்? எப்படி வீழ்த்த வேண்டும்? இருக்கின்றவர்களெல்லாம் வேறுபட்டு இருந்தால் திமுகவை எப்படி வீழ்த்த முடியும் என்றால், ஒரு தமிழன் இந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறான் என்றால் இவர்கள் அத்தனை பேரும் அந்த தமிழனுக்கு தான் ஆதரவாக நின்று இருக்க வேண்டும். அப்படியே அங்கே இருக்குது. அவங்க ஜோக்கர் சக்திகள்ன்றாங்க, இவங்க கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமியை யாருமே கணக்கில் எடுத்துக்காம பேசிக்கிட்டு இருக்காங்களே, அது எப்படி? மீண்டும் சொல்றேன், அதான் சொன்னாங்க இல்லையா, ஒரு நாட்டு நட்டவருக்கு நாட்டு நடப்பு என்ன தெரியும் சொன்னாங்க. 4 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி நிர்வாகம், 2 ஆண்டு காலம் கொரோனாவில் போயிடுச்சு. அதில் 40,000 கோடி செலவும் செய்யப்பட்டது. மீதம் இருந்த 2 ஆண்டு காலத்தில் கல்விக்கான ஒரு விடயமாக 11 மருத்துவ கல்லூரிகளை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தார். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தவர். 4 சட்டக் கல்லூரிகளை கொண்டு வந்தவர். 4 வேளாண் கல்லூரிகளை கொண்டு வந்தவர். ஒரு 10ஆவதிலிருந்து 12ஆம் வகுப்பு படித்து விட்டால் அந்த பிள்ளைகளுக்கான ஒரு கணிப்பொறியை வழங்கி அவர்களுக்கான அடுத்த நிலைக்கான ஒரு வாய்ப்பை வழங்கின இந்த ஒரு மனிதரால் தான் இந்த குடிமராமத்து பணி என்று உள்ளூர் அளவில் கட்டமைக்க முடியும். அவங்க கேட்டாங்க, இலவச கழிவறை திட்டம் என்று இருக்குதான். கழிவறை திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை பயன்படுத்தி சம்பளத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு பகுப்பை கொடுத்தது நமதுடைய ஆட்சி நிர்வாகம் என்பது. நாம் என்ன சொல்கிறோம், பேசிட்டு அப்படியே எளிமையாக கடந்து போகிறோம். எல்லா சலுகைகளும் நாமும் அனுபவித்திருக்கிறோம். லேப்டாப் கொடுத்தாங்களா, ஆமாம் நாங்கள் வாங்கினோம். சைக்கிள் கொடுத்தாங்களா, ஆமாம் நாங்கள் வாங்கினோம். அந்த அரசு பள்ளியில் பேக் கொடுத்தாங்களா, நம்ம வாங்கினோம். அந்த அரசு பள்ளியில் படித்தோம். அப்படி படித்தவர்கள் தான் அதை எளிமையாக கடந்து விட்டு போயிட முடியாது. திமுகவையும் சேர்த்து சொல்கிறேன், அவர்கள் கொடுத்த கல்வியும் தான். அப்படி கொடுத்த கல்விதான் இன்றைக்கு பல நாடுகளில் பொறியியல் வல்லுநர்களாக, பல ஆராய்ச்சியாளர்களாக, இன்னைக்கு மேம்பட்ட ஒரு மக்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்தது. நேரடியாகவே நான் சொல்கிறேன், இன்றைக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறோம். ஆனால் உள்ளாட்சி நிர்வாகத்தில் சரிசமமாக ஒரு மாடசாமியினுடைய மனைவி ஒரு வார்டு மெம்பராக, ஒரு ஊராட்சி மன்ற தலைவியாக, ஒரு ஒன்றிய கவுன்சிலராக உட்கார வைக்க முடியும் என்று பெண்ணினுடைய அடையாளமாக இருந்த அம்மையார் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான் அதை நிறைவேற்றி சட்டமாக ஆட்சிக்காக. அப்போ ஒரு பெண்மைக்கான ஆளுமை எங்கிருந்து வருது? உள்ளூர் ஆட்சி அதிகாரத்தில் அரசியல் பகிர்வு இல்லாமல் பெண்களின் வளர்ச்சி எங்கிருந்து வரும்? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சின்னு முதலமைச்சர் சமீபத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? மீண்டும் சொல்றேன், இந்த கேள்விக்கு பல முறை மரியாதைக்குரிய எங்க அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தால் அது கண்டிக்கத்தக்கதும் மன்னிக்க முடியாததும் தான். அதை யாரும் இங்கே ஏற்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது ஐயா எடப்பாடி அவர்களோ அதை ஏற்கல. தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறை நான் விசாரித்தால் கூட நியாயம் சரியாக கிடைக்காது என்று சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்றியது ஐயா எடப்பாடி அவருடைய ஆட்சியின் அவருடைய நிர்வாகம். அதை நீங்கள் ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? அதை அரசியலாக்கி நாங்கள் ஒன்றும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு 4 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் பிரச்சனை நடந்தது. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. பிறகு திரும்ப அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த வழக்கை எடுக்கக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் போராடியது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி சொல்லலை. இது யார் தவறு செய்தாலும் அந்த தவறுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பேசி வருகிறார் ஐயா எடப்பாடி அவர்கள். அதை நீங்கள் சற்று கவனிக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அண்ணன் பேசும்போது சொன்னாங்க கலைஞர் ட்ரைனிங். தயவு செஞ்சு கலைஞர் ஐயாவின் ட்ரைனிங் ஞாபகப்படுத்தாதீங்க. அது ரொம்ப மனசுக்கு வலிக்குது. ஏன்னா இன்னைக்கு உள்ளூர் அளவிலான மக்களுடைய பிரதிநிதித்துவம், அவர்களுடைய போராட்ட குணம், போராட்ட தளம் எல்லாவற்றையும் முற்று நோக்கி ஒரு செயல்பாட்டை வடிவமைக்கணும். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த 8,000 ரூபாய்க்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இது எப்போ கொடுப்பாங்க தெரியுங்களா? ஏன்னா இவங்க முதல்ல தகுதி தராதரம் எல்லாம் நிர்ணயம் பண்ணி தான் ஒரு ஸ்கீமையே வடிவமைப்பாங்க. அதில் நாங்கள்லாம் வருவோமா? என் பேர்லாம் இல்லவே இல்லைண்ணே, உண்மையிலே இல்லை, சீரியஸாக இல்லை. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்து அந்த 8,000 ரூபா கார்டை எப்போ கொடுப்பாங்க தெரியுமா? 2029 பாராளுமன்ற தேர்தல் வருமா? ஏங்க இங்கே சண்டை.
இப்போ எனக்கும் இப்போ அண்ணனுக்கும் சண்டைலாம் இல்லைண்ணே, சும்மா சொல்கிறேன். உங்களுக்கு எனக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்க. இங்கே சண்டை, பெரியப்பா மகன் இருக்கார் பாருங்க பெங்களூரில், அவரை கூப்பிடுவாங்க. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி, மக்களுக்கான எளிய மக்களுக்கான சேவைக்கும் ஒரு விளம்பர அட்டைக்குமான போட்டின்னு வச்சுப்போம். அப்படி நடக்கிற போட்டிக்கு சும்மா இருக்கிற இங்கேருந்து டெல்லிக்கு கூப்பிட்றாங்க. இங்கே போட்டியே கிடையாதுங்க, எங்களுக்கு அங்கே தாங்க. யார் அவர் எப்படி எங்கே இருக்காரு, ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட இருக்காருங்க. நீங்கள் பேசுகிறதாங்க கேட்குமாங்க, கேட்காதுங்க. ஆனால் அவர் வந்தால் நாங்கள் தாங்க மரியாதை கொடுப்போம், நாங்கள் மரியாதை கொடுப்போம். ஏன்னா அது அப்படி தாங்க இருக்கணும், மத்திய அரசோட இணக்கமாக தாங்க இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் சமூக நீதி பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கடலோர மக்களுக்கு, நான் அந்த மண்ணிலிருந்து வந்த மகளாக, அந்த உப்பு காற்றை சுவாசித்தவளாக ஒரு கேள்வியை தார்மீகமாக அண்ணன் போஸ் வெங்கட்டுக்கிட்டையும் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்டையுமே நான் வைக்கிறேன். ஏன் கடலோர மக்களில் இருக்கக்கூடிய 15 கடலோர மாவட்டத்தில் ஒருவருக்கு கூட, ஒரு பகுதியில் கூட சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை ஏன் வழங்கலை? சமூக நீதி கட்சி தானே. நான் சாதியை பார்த்து ஓட்டு கேட்கல, நான் சாதியை பார்த்து வாய்ப்பு கேட்கல. கடலோர பகுதிகள் என்பது இனம் சார்ந்த ஒரு கூட்டம், நெய்தல் நில குடிகள், ஆதி குடிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு போன முறையும் எவ்வளவு பெரிய வஞ்சனை பாருங்க. போன முறையும் சென்ற ஆட்சி காலத்தில் கூட மீன்வளத்துறை அமைச்சர் என்பவர் எங்கள் மக்களிலிருந்து ஒருவர் வரல. எனக்கான அதிகாரத்தை தர முடியாத இந்த கட்சிகள் எப்படி எனக்கான ஒரு சமூக நீதியை வழங்கும்? சமூக நீதி குறித்து திமுகவை கேள்வி கேட்கிறீங்க, நியாயம். இஸ்லாமியர்களுக்கு அதிமுக ஒதுக்கின சீட் வேட்பாளருடைய எண்ணிக்கை ஒன்னே தான். ஏன் இஸ்லாமியர்களுக்கு நீங்க வேட்பாளர் பிரதிநிதித்துவம் கொடுக்கல? இல்ல, வேட்பாளர் பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்றீங்க. ஒரு இடம் கொடுத்திருக்கிறதா நீங்களே தான் சொல்றீங்க, இப்ப கொடுக்கவே இல்லைன்றீங்க. நாங்கள் என்ன சொல்றோம்? ஒண்ணுதான் கொடுத்திருக்கீங்க. ஒரே ஒன்று நான் பேசி முடிக்கிறேன். ஒரு சீட்டு கொடுத்திருக்கதா சொல்றீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு இடத்துல அவங்க சீட்டு வழங்கியிருக்காங்க வழங்கலன்றதையும் தாண்டி நான் கேட்கறது, ஒண்ணுமே இல்லாமல் நிற்கிறோம் என்றதை தான் நான் கேட்கிறேன். சமூக நீதி நாங்கள் பறைசாற்றுகிறோம் என்று வீதிக்கு வீதி சோரட்டை அடித்து ஒட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருந்தும் கூட ஏன் இந்த மக்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு ஆடியோ வந்தது, நான் பார்த்தேன். முன்னாடிலாம் சொன்னாங்க அதிமுகவில் தான் 5 சண்டைன்னாங்க. நீங்கள் தயவு செய்து தூங்காதீர்கள். நான் மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர்களிடம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன், நீங்கள் தூங்காதீங்கன்னே. தூங்கும்போதே காலை உருவி விட்டுருவாங்க போல. அந்த ஆடியோவில் என்னென்னமோ பேசியிருக்காங்கன்னே. அடுத்து நம்ம தான்றாங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறாங்க. இது எப்போ வந்ததுன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஐயா அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு நல்ல எதிரியோடு தான் சண்டை செய்ய வேண்டும் என்று நாங்களும் இருக்கிறோம் என்பதனால். இவர்கள் ஒவ்வொருத்தரும் பேசும்போது சொன்னாங்க, எங்கள் ஐயா வந்து சொத்து பட்டியல் வழங்கியிருந்தார், அவங்களோட அஃபிடவிட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அவங்க அண்ணன் ஜீவசகாப்தம் சொல்லும்போது சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை பேசும்போது பற்றி அந்த விஷயங்கள் சொன்னாங்க. மரியாதைக்குரிய கடன் கொடுத்துருக்குறாங்க விஜய் அவர்களுக்கு, அவராவது ஒரு 800 கோடி சொத்து காட்டியிருக்கிறார். ஆனால் அவரை வச்சு படம் எடுத்து அவருக்கு சம்பளம் கொடுக்குற நீங்கள் சொந்த கார் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. சொந்த கார் இல்லைன்னு சொல்றீங்க. கேஷ் இன் ஹேண்ட் இருக்கு பாருங்க, கேஷ் இன் ஹேண்டு. கேஷ் இன் ஹேண்டு வெறும் 10,000ங்கிறாங்க. நியாயமா என்ன? கேஷ் இன் ஹேண்டு வந்து 10,000, கேஷ் அட் பேங்க் பாருங்க 40,000. ஏன்னா அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே 800 கோடி சொத்துனா அடிச்சவங்க என்னென்ன? அப்ப இங்க இந்த தமிழ்நாட்டு மக்களை என்ன பார்வையா பார்க்குறீங்க? என்ன பார்வையாக தான் பார்க்குறீங்க? இங்கே உண்மையில் சொல்ல போனால் விவசாயிகள் கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. நான் நடந்ததை சொல்கிறேன். நான் அப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை, நடந்ததை சொல்கிறேன். ஒரு வங்கிக்கு போயிருந்தால் 15 பேர் கரை வெட்டி கட்டி நின்னாங்க. இந்த திட்டம் வரும்போது எனக்கு தெரில, இது 5 பவுனுக்கு உட்பட்ட ஒரு கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது தள்ளுபடின்னு தெரியல. ஏன்னா அறிவிப்பு அப்படி இல்லை. 5 சவரன் அது நகைக்கடன் தள்ளுபடி அவ்வளோதான் இருந்தது. அவங்களுக்கு தெரியும் போல. பல ஒன்றிய செயலாளருடைய மனைவியினுடைய நகைகள் அடகு வைக்கப்பட்டு மீட்கப்பட்டது, விவசாயிகளுடைய கடன் அப்படியே நிற்கப்பட்டது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 2016 கிட்டத்தட்ட 500 சொச்சம் கோடி விவசாய கடன் தள்ளுபடியானது. எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 11,680 கோடி விவசாய கடன் தள்ளுபடியானது. இன்னும் சொன்ன போனால் சொட்டு நீர் பாசனத்துக்கு 75 விழுக்காடு மானியத்தை கொடுத்து விவசாயத்தை ஊக்குவித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சூரிய ஒளியில் பம்பு செட்டு வைப்பதற்கு 90 விழுக்காடு மானியத்தை வழங்கியது. அப்போ அடிப்படையாக விவசாயி, அடுத்தபடியாக தொழில் வாய்ப்பு, கடலோடிகள், மாணவர்கள், இப்படி ஒவ்வொரு அடிப்படையாக மக்களுடைய தேவைகளை உணர்ந்து செயல்பட்டு இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஓய்வூதிய திட்டம்ங்க, ஓய்வூதிய திட்டம்
1000 ரூபா காசு இருந்தது, 2000 ரூபா காசு இருந்ததுன்னா நான் இன்னைக்கு கொடுக்குற அரிசி பருப்பு வாங்கிட்டு சமைச்சு கௌரவமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் பிள்ளை சோறு போட்டாலும் சரி போடலனாலும் சரி, இந்த சலுகைகளை முற்றிலுமாக நாம் நிராகரித்து விட முடியாது. போய் தயவு செஞ்சு கேட்டு பாருங்க. 60 வயது 80 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களை போய் கேட்டு பாருங்க, அவங்க என்ன வழியோடு இருக்காங்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு கொடுக்க மாட்டேன்ட்டாங்கம்மா. எல்லாம் ஃபில்ட்ரேஷன் தான், எல்லாம் ஃபில்ட்ரேஷன். எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு கொடுக்கல. எத்தனை ஆண் பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையரை 70 வயது 80 வயதுக்கு மேல் வச்சு சாப்பாடு போட முடியுது? அந்த காசில் கூட கை வைத்து விட்டு நாங்கள் வளர்ச்சி திட்டத்தை நோக்கி போய் கொண்டிருப்பது அபத்தத்திலும் அபத்தம். அடுத்த சந்திக்கிறேன். நன்றி திருமிகு காளியம்மாள்.